கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க 9ஆம் இடம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தந்தைகளையும், 4ஆம் இடம் தாயையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறிக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையாமல் பெற்றோர்களுடன் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களையும், நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் உங்களுடைய பெற்றோர்கள் வேறு ஒரு முடிவை எடுக்க சொல்வது போன்ற செயல்களில் தான் இன்னும் ஈடுபட்டு கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறார்கள். ஆனால் ஏன் இப்படி நடக்கிறது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள்ள போட்டுக்கொண்ட குழப்பங்கள் தான் இன்னும் உங்களை மனதிற்குள் இன்னும் கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. சூரியன், சந்திரன் மற்றும் புதனின் பலவீனங்கள் காரணமாக பெற்றோருடன் தேவையற்ற கருத்து மோதல்களும் மனஸ்தாபங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் கூட தேடி கொடுத்திருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். அவர்கள் ஒரு பழைய சிந்தனையில் உங்களை வழிநடத்த கூட முயற்சிகள் செய்திருக்கலாம். நீங்கள் இப்படித்தான் இருக்கணும், உங்களை இப்படி பார்த்தால் தான் நன்றாக இருக்கும் என்று உங்களுடைய பெற்றோர்கள் உங்களிடம் கூறியிருக்கலாம். ஆனால் அது முந்தைய காலங்கள். இப்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் வயது அதிகமாகி இருக்கும், அதனால உங்களுக்கு அப்படி இருப்பது பிடிக்காமல் இருக்கும். அதனை புரிந்து கொள்ளாத பெற்றோர்கள் கொஞ்சம் மூஞ்சை தூக்கி கொள்வது, தேவையில்லாமல் உங்களை பற்றி பேசுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவது உங்களுக்கு பிடிக்காமல், அவர்கள் ஒன்று சொல்லுவது நீங்கள் ஒன்று சொல்லுவது என்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்துல முதலில் சிறியதாகத்தான் தோன்றியிருக்கும். அடுத்து புதிதாக வந்து மனைவி, அதாவது மருமகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், இதனால குடும்பமே இரண்டாக பிரிந்து தனி குடித்தனம் போக வேண்டும் என்ற பேச்சுக்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். இதெல்லாம் சமீபத்தில் தான் கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே ஏற்பட்டிருக்கும். இது தேவையில்லாத ஒரு நெருக்கடிகளை உங்களுடைய குடும்பத்தை புரிந்து கொள்ளாமல் எப்படி வழிநடத்துவது என்று தெரியாமல் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். உங்களால் அதை நிறைவேற்ற முடியாமல் போனதாலும், அவங்களுடைய வார்த்தைகளுக்கு உங்களால் கட்டுப்பட முடியாமல் போனதாலும், பெற்றோருக்கும் உங்களுக்கு இதுவரை ஏற்படாத ஒரு மன ரீதியான ஒரு இடைவெளியானது ஏற்பட்டிருக்கும். நீ எப்படி இருக்கணுமோ நீ இரு, நான் இருக்கும்படிதான் நான் இருப்பேன் என்று உங்களுடைய பெற்றோர்களும் நீங்களும் மூஞ்சை தூக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் சமீபத்தில் கூட நிச்சயமாகவே நடந்திருக்கும். இந்த ஒரு நேரத்துல என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் எல்லா விதமான குற்ற உணர்ச்சிகளையும் என்மேல தான் எல்லா விதமான தவறு என்று நீங்கள் போட்டுக்கொண்டு நிச்சயமாகவே இருப்பீர்கள். கன்னிராசி வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிச்சயமாக நடந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் கூறுங்கள். அதே போல திருடாமல் இருந்த போதும் சந்தேகப்பட்ட நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். கன்னிராசி அன்பர்களே, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மனவேதனைகளில் ஒன்று என்றால் செய்யாத ஒரு விஷயத்துக்காக அவன் மீது போடப்படக்கூடிய சந்தேகம்தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு சந்தேக குணங்கள் நிச்சயமாகவே போடப்பட்டு அது இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைகளில் இருந்து தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பித்திருக்கும். ஆனால் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் கவலைகளையும் அது நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நீங்கள் எவ்வளவு தான் நேர்மையாகவே இருந்தும் உங்கள் மீது சந்தேகங்கள் என்பது எழுந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே கஷ்டத்திற்கு உள்ளாக்கியிருக்கும். நீங்கள் விளக்கம் சொல்ல முயன்றும் சிலர் அதை நம்பாமல் கூட இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் நிச்சயமாகவே நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கூறுங்கள். கன்னிராசியான உங்களுக்கு நல்ல பெயர் மிகவும் முக்கியம். நீங்கள் உழைப்பாலும் ஒழுக்கத்தாலும் உங்களுடைய பெயரை உருவாக்க நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். அதனாலேயே உங்களுடைய நேர்மையை யாராவது கேள்வி கேட்கும் பொழுது அது மனதில் ஆழமான ஒரு காயத்தையே ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கூறுங்கள். நீங்கள் இதுவரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்ததை வைத்து எதையும் நீங்கள் தீர்வு செய்ய வேண்டாம். இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நடக்கப் போகிறது. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். முக்கியமாக கன்னி ராசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்பத்தில் முக்கிய நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுவும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குத்தான் குடும்பத்தில் முக்கியமான நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு குடும்பத்தின் ஆதரவு என்பது கிடைக்கப் போகுது. பெரியோர்களின் ஆதரவுகளும் கிடைத்து உங்களுக்கு எது செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றிய எல்லா விதமான விஷயங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். தனவரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நாளில் தேவைகளுக்கு நிச்சயமாகவே வந்துவிடும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் அறிமுகம் இல்லாதவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நன்றாக பேசுகிறார்களே, நன்றாக பழகுகிறார்களே என்று நினைத்து விட்டீர்கள் என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும்.
அதே போல விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் இப்பொழுது ஆரம்பிக்கும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்து கொண்டாலே போதும். அதுவே மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். வியாபாரத்தில் செழிப்பான வாய்ப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். உங்களுடைய திறமைகளுக்கு சரியான மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. நீங்கள் எதையும் அரைக்குறையாக செய்ய விரும்பாத ஒரு நபர்களாகவே இருப்பீர்கள். ஒரு சின்ன சின்ன விஷயமாகவே இருந்தாலும் அதை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களிடம் அதிகமாகவே இருக்கும். அப்படி நீங்கள் நினைத்து கொண்டு தான் எல்லா விதமான செயல்களையும் இதுவரைக்கும் நீங்கள் செய்து கொண்டுமே தான் இருந்தீர்கள். இந்த ஒரு எண்ணங்கள் உங்களிடம் அதிகமாகவே உண்டு. ஆனால் சில நேரங்களில் உடைய உழைப்பின் மதிப்பு உடனடியாக கிடைக்காமல் போய் அது மென்மேலும் உடைய மனதுக்குள் ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்தது. ஒரு விதை விதைத்த உடனேயே மரமாக மாறாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது போலத்தான் உடைய திறமைகளுக்கும் ஒரு சரியான நேரங்கள் என்பது தேவைப்படும். நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களும் அனுபவித்த சோதனைகளும் அமைதியாக செய்த முயற்சிகள் அனைத்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு பலமாகவே மாறக்கூடிய ஒரு காலங்கள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். ஜோதிட பார்வையில் கன்னி ராசியான உங்களுக்கு அறிவு, திட்டமிடல், திறமை ஆகியவற்றுடன் தொடர்புடைய ராசியாகவே பார்க்கப்படுது. உங்களுடைய சிந்திக்கக்கூடிய திறன் மற்றும் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய திறமைகள் மற்றவர்களிடம் இருந்து உங்களை வேறுபடுத்தி காட்டக்கூடியதாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். இனிமேல் உங்களுடைய வார்த்தைக்கும் உங்களுடைய முடிவுகளுக்கும் மதிப்பு என்பது கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாக்கலாம். இதுவரை உங்களை சாதாரணமாக பார்த்தவர்கள் கூட உங்களுடைய திறமைகளை உணரக்கூடிய ஒரு காலங்களை இனிமேல் தேடி வந்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாமே நன்மைகளாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நீங்கள் உங்கள் மீது கொஞ்சம் நம்பிக்கை வைத்து அந்த ஒரு செயலை நீங்கள் செய்து பார்த்தாலே அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போய் நிறுத்தும். குழந்தைகளின் எதிர்காலங்கள் இப்பொழுது நீங்கள் நினைத்ததை விட நல்ல ஒரு பிரகாசத்தை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். வேறு ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களிடம் அதிகமாகவே இருக்கும். அப்படி நீங்கள் நினைத்து கொண்டு தான் எல்லா விதமான செயல்களையும் இதுவரைக்கும் நீங்கள் செய்து கொண்டுமே தான் இருந்தீர்கள். இந்த ஒரு எண்ணங்கள் உங்களிடம் அதிகமாகவே உண்டு. ஆனால் சில நேரங்களில் உடைய உழைப்பின் மதிப்பு உடனடியாக கிடைக்காமல் போய் அது மென்மேலும் உடைய மனதுக்குள் ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்தது. ஒரு விதை விதைத்த உடனேயே மரமாக மாறாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது போலத்தான் உடைய திறமைகளுக்கும் ஒரு சரியான நேரங்கள் என்பது தேவைப்படும். நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களும் அனுபவித்த சோதனைகளும் அமைதியாக செய்த முயற்சிகள் அனைத்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு பலமாகவே மாறக்கூடிய ஒரு காலங்கள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். ஜோதிட பார்வையில் கன்னி ராசியான உங்களுக்கு அறிவு, திட்டமிடல், திறமை ஆகியவற்றுடன் தொடர்புடைய ராசியாகவே பார்க்கப்படுது. உங்களுடைய சிந்திக்கக்கூடிய திறன் மற்றும் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய திறமைகள் மற்றவர்களிடம் இருந்து உங்களை வேறுபடுத்தி காட்டக்கூடியதாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். இனிமேல் உங்களுடைய வார்த்தைக்கும் உங்களுடைய முடிவுகளுக்கும் மதிப்பு என்பது கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாக்கலாம். இதுவரை உங்களை சாதாரணமாக பார்த்தவர்கள் கூட உங்களுடைய திறமைகளை உணரக்கூடிய ஒரு காலங்களை இனிமேல் தேடி வந்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாமே நன்மைகளாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும்.